காஷ்மீர் ரிலேட்டடா ஒரு வீடியோ ஷேர் பண்றாங்க. காஷ்மீருக்கு போன மாதிரி ஒரு வீடியோ ஷேர் பண்றாங்க. இதை நோட் பண்ண ஒரு நபர் தான் நான் ஓப்பனிங்லேயே சொன்ன மாதிரி எக்ஸ் தளத்துல போன வருஷமே வந்து என்ஐஏவை டேக் பண்ணி இதை சொல்றாரு. இந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இவங்க வந்து இஃப்தார் பார்ட்டியில கலந்துக்கிட்ட பாகிஸ்தான் ஹை கமிஷன் இஃப்தார் பார்ட்டியில கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 10 நாள்ல பாகிஸ்தான் போறாங்க. இப்போ காஷ்மீர் போறாங்க. இதுக்கு பின்னணியில ஏதோ செய்தி இருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு. இது மட்டும் இல்ல, அடுத்த மாசம் சைனாக்கு போயிருக்காங்க. இதுதான் சந்தேகத்தை வலுப்படுத்துது. இது வரைக்கும் பார்த்தது ஜோதியோட போன வருஷத்துக்கான ட்ரிப் பிளான். போன வருஷம் ட்ரிப் போயிட்டு வந்தது. பட் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல 2 மாசத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கு மறுபடியும் போயிருக்காங்க. 7 நாள் ட்ரிப்பா போயிருக்காங்க. இது எப்போ அப்படின்னா 2 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி செகண்ட் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மார்ச் 4th அன்னைக்கு அவங்க சேனல்ல அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் டைம் வந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்து காஷ்மீர் போன மாதிரி வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ காஷ்மீர் போயிட்டு வந்து பாகிஸ்தான் போயிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஜோதிக்கு அகெயின்ஸ்டா வந்து இருக்கக்கூடிய சந்தேகத்தை வலுப்படுத்தும் விதமா இருக்கு.